ஹலோ மக்களே 391 போயிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒபிட்டோ உடம்புல இருந்து எல்லா டைல் விஷயம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டாங்க. பார்த்தா அப்படியே தரையில வந்து உழுதான். உடனே நர்ட்ட சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்க அப்படியே டே நீ யாருன்னு கிடையாதுன்னு சொன்ன, உனக்கு நீ யாரு இல்லன்னு சொன்ன, ஆனா நீ ஹொக்காகே ஆகணும்னு ஆசைப்பட்டு இருக்காது என்ன மாதிரி சொல்றான் நர்ட்டோ. அப்படியே உன்னோட மாஸ்க உடைக்க தான்டா நான் வந்திருக்கேன், நீ ஒபிட்டோ உச்சிக்கான்னு உனக்கு புரிய வைக்க வந்திருக்கேன்னு சொல்றான் அவன். நீ எனக்கு எல்லா முறையிலும் லிங்கா இருந்திருக்கடா, அது மாதிரி ஹிடன் லீஃபோட ஷினோபியா நீ இருந்திருக்க, அதுக்காண்டி நான் உனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன்னு சொல்றான் நர்ட்டோ. நான் நினைச்ச ட்ரீம் தான்டா நீ நினைச்சுக்கிட்டு இருக்க, ஆனா இப்ப நீ ஹொக்காகேக்கு ஆப்போசிட்டா இருக்கன்னு சொல்லிட்டு இருக்கான் நர்ட்டோ. அதனால தான்டா இந்த உலகம் அழியன்னு நினைக்கேன், அதுக்கப்புறம் இந்த உலகத்தை நான் திரும்பி ரீகெயின் பண்ணி வரவைப்பன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒபிட்டோ. நான் சூஸ் பண்ண பாதை வந்து எதுவுமே தப்புன்னு கிடையாது, அதை புரிய வைக்க நினைச்சுக்கிட்டு சொல்றான் அவன். என்னோட பாதையை பாரு எப்பவுமே நல்ல பாதையா தான் இருக்கும், ஆனா உங்களோட பாதையை பாரு எப்பவுமே பிணங்களை தாண்டி தான் நீங்க நடந்து வருது மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். நான் போற வழி ஷார்ட்கட்டா இருந்தாலும் வெளியே வருது என்னன்னு தாண்டா பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஹொக்காகேயோட கோல் என்னது, இந்த உலகத்துக்கு வந்து அமைதியை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு, அதை தாண்ட நானும் கொண்டு வரணும்னு நினைக்க சொல்லிட்டு இருக்கான். சொல்றது என்ன இருந்தாலும் நான் போற வழி வந்து ஷார்ட்கட் இருக்கணும்னு நான் நினைச்சு பார்க்கல. ரஃபான பாதையா இருந்தாலும் சரிடா, அது டேஞ்சரஸான பாதையா இருந்தாலும் சரி, நான் ஒரு நல்ல இதை கண்டி நோக்கி போனா எனக்கு அதுவே போதும்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. முதல்ல நம்ம போற பாதையை நடந்து பார்க்கணும்டா, அதுக்கப்புறம் தான்டா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும்னு சொல்றான் அவன். ஹொக்காகே எப்பவுமே காம்ரேட்ஸோட பிணங்களுக்கு நடுவில் நடந்து வர மாட்டாங்கடா, ஹொக்காகே யாருல எந்த ஷார்ட்கட்டுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. நான் பேசுறதெல்லாம் கரெக்டான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். அப்புறம் ரின்னை பத்தி எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கான் அவன். ரின்னு மட்டும் இப்போ உயிரோட இருந்திருந்தான்னா உன்னை வந்து இந்த வழியில போக விட்டுருக்க மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். அவ எப்பவுமே உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாள்ல, அதே மாதிரி உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருப்பான்னு சொல்லிட்டு உடனே ரின் அப்ப சொல்லிட்டு இருக்கா, ஒபிட்டோ நான் உன்னை எப்பவுமே பாத்துக்கிட்டே இருப்பேன், நீ ஹொக்காகே அவன் சொல்லிருக்கல, இந்த உலகத்தை காப்பாத்துன்னு சொல்லிருக்கலாம், அதெல்லாம் நான் நம்பி தான் இருக்கேன்னு சொல்லியிருக்கா ரின். அப்போ நீ ஹொக்காகே இந்த உலகத்தை காப்பாத்து, அதை நான் நம்புறேன்னு சொல்லியிருக்காவா. உன்னை இப்ப வெளியே வந்து ஒபிட்டோவை காட்டுறாங்க, அதெல்லாம் யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான் அவன். ரின் தாண்டா எனக்கு வெளிச்சமும் எனக்கு ஒரு நம்பிக்கையா இருந்தா, ஆனா இப்ப அவ இல்லன்னு சொல்றான் அவன். ஆனா அவன் இறந்ததுக்கு அப்புறம் இந்த உலகமே எனக்கு மாறிடுச்சு, இந்த உலகம் எனக்கு நரகமாயிட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த உலகத்துல நம்பிக்கையே இல்ல, அதனால தாண்டா நான் மாதரா ஐடென்டி எடுத்து நடக்க ஆரம்பிச்சேன், அவன் என்ன சொன்னானோ அதை நம்ப ஆரம்பிச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சரிங்கனை வச்சு நான் எதையுமே கரெக்டாலாம் பார்க்க முடியாம போச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப எனக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்றான். டே நீ ட்ரை பண்ணினா உனக்கு எல்லாம் தெரியும் சொல்லிட்டு இருக்கான் கக்காஷி. ஏன்னா உனக்கு எனக்கு ஒரே கண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்னோட காம்ரேட்ஸ் வந்து உன்னை எப்போ நம்பினாங்கன்னு வச்சுக்கேன், அந்த நம்பிக்கையே ஒரு உருவமா உனக்கு தெரியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் கக்காஷி. இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே அமைதியாவே இருக்கான் ஒபிட்டோ, நருட்டோட வழியான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹாசிரமா காட்டுறாங்க, சேஜ் ஆர்ட் கிரேசியஸ் டீட்ஸ் கேட்ஸ் போட்டு விட்டுதான் மாதரா உச்சிகா மேல. பார்த்தா அற ரவேல் ரவேல் விழுந்துகிட்டு இருக்கு, மாதராவால அசையவே முடியல. நருட்டோட ஜுட்சுல இவனை ஒண்ணுமே செய்யல, இவன் அசால்ட்டா நின்னுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சரி இவனை மூவ் பண்ண விடக்கூடாது, சீக்கிரம் இவனை சீல் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கான். பார்த்தா மாதரா அசையாம நின்னுக்கிட்டு இருக்கான், ஆனா நக்கால சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பவும் அதுக்கு பிறகு ஒபிட்டோ கட்டுறாங்க, ஒபிட்டோக்கு உடம்பு ஃபுல்லா வலி எடுக்க ஆரம்பிக்கு, ஏன்னா அந்த 9 டெய்ல் பீஸ் வெளியே எடுத்துட்டாங்கல்ல, அதனால உடனே மின்னாட்டா வயிற்றுக்குள்ள இருக்க 9 டெய்ல் சொல்லிட்டு இருக்கு, 10 டெய்ல் ஜிஞ்சுரிக்கு எப்பவுமே வந்து அடுத்த ஜிஞ்சுரிக்கு மாதிரிலாம் கிடையாது, அவங்களை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாலும் அவங்க சாவலாம் மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா 10 டெய்ல் ஹஸ்க் அவன் உடம்புக்குள்ள இருக்கு, கேடஸ் ஸ்டேச்சு இன்னும் உயிரோட தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு 9 டெய்ல், அதுக்கு வாழ்க்கைங்கிறது நிறைய இருக்கு, அதனால கூடிய சீக்கிரத்துல சாகாதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் உனக்கு எப்படி சரின்னு சொல்லிட்டு மினாட்ட 9 டெய்ல் கட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரியாம வேற யாருக்கடா தெரிய போகுது, எங்களை 9 பீஸ் ஆக்குனார சேஜ் ஆஃப் 6 பார்த்து அவர் இது எல்லாத்தையும் எங்கள்ட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தாருன்னு சொல்றான். ஆனா 9 பாடியும் அவர் உடம்புல இருந்து ஒரே சமயத்துல வெளியே எடுத்தாரு, அதுக்கப்புறமே அவர் ரொம்ப வீக்காக ஆரம்பிச்சிட்டாரு, போக போக அவர் இறந்துடும் செஞ்சுட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கு 9 டெய்ல். கொஞ்ச நாள் மட்டும் தான் உயிரோட இருந்தாருன்னு சொல்லிட்டு இருக்கு. அட இப்படிதான் விஷயம்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு மினட்டா கட்டுக்கிட்டு இருக்கான். உன மினட்டா சொல்றான், கக்காஷி 9 டெய்ல் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிருச்சு, அதை உன்ட்ட சொல்றான் மினட்டோ. உன்னை ஒபிட்டோ அப்படி பழசை யோசிச்சு பார்க்கான், சின்ன ஒபிட்டோ பேசுற மாதிரியே. ரின்னுக்கு வந்து இப்ப இருக்க ஒபிட்டோ பிடிக்கவே பிடிக்காது உள்ள இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு. அவன் அதனால நீ ஏன் கூட சேரு ஒபிட்டோ உச்சிகன்னு சொல்லிட்டு கூப்பிடுதான் அவனை. இவன் அப்படி ஒன்னும் ஆக மாட்டான், எதுக்கு கவலைப்படாத சொல்லிட்டு மினாட்டா சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் கக்காஷி எதுக்கு வருத்தப்படுத்தாம்னா இவன் கொஞ்ச நாள் தான் இருப்பானான்னு சொல்லிட்டு, நான் இவனை என்ன நம்பினோம்னா இவன் பழைய தப்பெல்லாம் மறந்து இருப்பான்னு சொல்லிட்டு தான் நம்பணும்னு சொல்லிட்டு இருக்கான் கக்காஷி. டே ஒபிட்டோ நீ அப்படியே இருடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சென்சி நீங்க ஒபிட்டோவை பாத்துக்கோங்க நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கக்காச்சி எங்கேயே நடந்து போறான். பார்த்தா சடனா ஒபிட்டோ வந்து ஏதோ ஒரு ஜுட்ஸுவை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான், என்னடா பண்றான்னு சொல்லிட்டு மினட்டா கேட்கான். ஒருத்தன் இந்த மாதிரி ஒரு ஜுட்ஸுவை போட்டான், அதைத்தான் நானும் ட்ரை பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒபிட்டோ. அவன் எனக்கு துரோகம் பண்ணா, அதே ஜுட்ஸுவை நான் திரும்பி செய்ய போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் நினைச்சு பார்க்கல இந்த மாதிரி சம்பவம் எனக்கு நடக்கும்னு சொல்லிட்டு இருக்கான் ஒபிட்டோ. கெடா ஆர்ட் ஆஃப் ரெனி ரீபர்த் நான் போட போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் யாரெல்லாம் கொண்டோன்னா எல்லாத்தையும் உயிரோட வர வைக்கிறேன்னு சொல்றான். டே இந்த ஜுட்ஸுவை போட்டனா நீ இறந்துருவல்ல அப்படின்னு சொல்லிட்டு கக்காச்சி நினைச்சுக்கிட்டு இருக்கான். உன்னை பெயின் செத்ததுக்கு அப்புறம் நடந்த விஷயத்தெல்லாம் கக்காச்சி யோசிச்சு பார்க்கான். ஊர்ல இருக்க எல்லாருக்கும் உயிர் வந்தது, ஜுட்ஸுவை யூஸ் பண்ணா ஒருத்தர் இறந்து மிச்சம் எல்லாரும் உயிரோட வரது மாதிரி சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் மினட்டோ. நாகட்டோ யோசிச்சது எனக்கு இப்ப தான்டா ஃபுல்லா புரிஞ்சிச்சு, அவன் மனசு இப்ப தான் என்னால புரிஞ்சுக்கிட முடியுது, அவன் எதுக்கு எனக்கு அன்னைக்கு துரோகம் பண்ணான்னு எனக்கு இப்ப எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னு சொல்றான். ஒரு ஷினோபியோட மனசு இன்னொரு ஷினோபிக்கு புரிஞ்சிருக்கு, இது எனக்கு புரியாம இருந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒபிட்டோ. ஆனா அந்த 2 பேரோட பவர் எங்க இருந்து வந்துச்சு எனக்கு இப்பதான் புரியுது, ஜிராயா சென்சேன்னு சொல்றான். நருட்டோவும் நாகட்டோவும் ஜிராயோட ஸ்டூடெண்ட் சொல்றான். அப்பனா என்னை தோக்கடிச்சது வந்து நருட்டோவோ நாகட்டோவோ இல்ல, என்னை ஜிராயான்னு சொல்றான். சென்சே உங்களோட மாஸ்டர் ஜிராயும் கூட அப்படிதானே சொல்றான் அவன். நீங்க ஹொக்காகே ஆகிறதுக்கு அளவுக்கு திறமையானதே அவராலே ஒரு காரணம் அப்படிதானே சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு ஒபிட்டோ. அவரோட ஸ்டூடெண்ட் நீங்க, உங்களோட ஸ்டூடெண்ட் நான் சொல்றான் ஒபிட்டோ.
நான் ஒரு ஷினோபியா இருந்து ஹொகாகேயான்னு நினைச்சேன், ஆனா அந்த வழியில இருந்து நான் தடுமாறி போயிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேய் இந்த ஜுட்ஸுவை போடுறதுக்கு உனக்கு ஓகேவான்னு சொல்லி கக்காச்சி கட்டிக்கிட்டு இருக்கான். பழைய தப்ப மறந்துட்டு நீ வாழ்வன்லடா நினைச்சேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வழியில சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா பிளாக் ஜெட்ஸ் அனல் வகத்துல தரையில இருந்து உடச்சிட்டு வருது. பார்த்தா ஒபிட்டோ உடம்புக்குள்ள வருது. அது உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லுது பிளாக் ஜெட்ஸு. பார்த்தாங்க மாதாராவை கட்டுறாங்க. சரி இடம் மாறுத தருவாய் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ என்னோட தரணும்டா உங்களை அடிச்சு நொறுக்கப்புறம் சொல்லிட்டு இருக்காங்க. டேய் மாதாரா வார் முடிஞ்சிருச்சு, ஒழுங்கு முறையாக அமைதியா இருந்து சொல்லிட்டு இருக்கான் ஆசிராமா. பார்த்தா நருட்டோ அனல் வகத்துல வந்துட்டான். பார்த்தா சாய் இறங்கி நின்றுட்டு இருக்கான். சீலிங் ஜுட்ஸுவை தயார் பண்றான். ஆனா மாதாரா இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேங்கான். நருட்டோ நீ யாருன்னு காமிச்சிட்டா, உன் கூட சண்டை போட்டது உண்மையிலே ஒருத்தாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒபிட்டோ உடம்புல இருந்து டெய்ல் பிஸ்ட வெளியே எடுத்தியே அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான், அது எனக்கு ஒரு ஹெல்ப்பா இருக்குன்னு சொல்றான். அவனை வீக்காக வச்சதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா ஒபிட்டோ உடம்புக்குள்ள அப்படியே பிளாக் ஜெட்ஸ் ஊடுருவ ஆரம்பிக்கான். பிளாக் ஜெட்ஸ் சொல்றான் ஒபிட்டோ இதுக்காண்டி தாண்டா உன் கூட இவ்வளவு நாள் நான் இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா மாதாரா போய் இந்த சீலிங் ஜுட்ஸு அப்படியே கடிக்க ஆரம்பிக்கி. சடனா ஆர்ட் ஆஃப் ரினி ரீபர்த் ஜுட்ஸுவை போட்டு விட்டான். பார்த்தா மாதாரா அப்படியே ரியல் லைஃப்க்கு வர ஆரம்பிக்கான். சடனா தடப்புல புகமுட்டமாகுது. பார்த்தா சாயோட சீலிங் ஜுட்ஸ் எல்லாம் உடஞ்சிருச்சு. மாதாரா உண்மையிலே ரீவைவ் வந்துட்டான், ஒரிஜினல் லைஃப்க்கு வந்துட்டான். அதுக்கப்புறம் பிளாக் ஜெட்ஸும் உடம்புல இருந்து விலகி போய்கிட்டு இருக்கு ஒபிட்டோ உடம்புல இருந்து. இந்த பாடி தான் எனக்கு தேவைப்படுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காம. என் உடம்பு ஃபுல்லா ரத்தம் ஓட ஆரம்பிச்சிருச்சுடா, என் ஹார்ட் எல்லாம் துடிக்க ஆரம்பிச்சிருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கான். சடனா அவன் கண்ணுல இருந்து ரெனிகன் அப்படியே உடைய ஆரம்பிக்கி. அதுக்கப்புறம் பார்த்தா உடம்பு ஃபுல்லா தீயறிய ஆரம்பிச்சிட்டு என்னன்னு பார்த்தா சாஸ்கி அனல் வேகத்துல வந்துகிட்டு இருக்கான். ஆமத்தராசு ஜுட்ஸுவை போட்டு விட்டான். உன் பழைய கட்டுக்கதையெல்லாம் உன்னோட வச்சுக்கூடா, அதெல்லாம் எரிச்சாதான்டா நான் வந்துருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. பார்த்தா ஆமத்தராசு ஜுட்ஸுவை போட்டு எரிச்சு விட்டுக்கிட்டு இருக்கான். டேய் பொடியா நீ எல்லாம் என் லெவலுக்கு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா மாதாரா. என்னோட வாழ்க்கை முறைகளை நீ வந்து உள்ள உள்ள நினைக்காதன்னு சொல்லிட்டு இருக்காம. இவன் எதுக்கிட்ட கண்ணை முன்னான்னு சொல்லிட்டு காசிராமா முடிச்சுக்கிட்டு இருக்கான். சாஸ்கி உன்னோட ஆமத்தராசு ஜுட்ஸ் எல்லாம் இவன் ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. அவனோட ரெனிகனை வச்சு அவன் நிஞ்சுட்ஸு அப்சர்வ் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா மாதாரா அவனோட ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு விட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த ஆமத்தராசு ஜுட்ஸ் அமையவே மாட்டுக்கு, அப்படி எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆசிராமா நான் அந்த ஸ்டோன் டேப்லெட்டுக்கு முன்னாடி இருந்து சில விஷயம் பேசினா அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்காம. ரெண்டு ஆப்போசிட் பவர் ஒரே இடத்துல ஒர்க் ஆச்சுன்னா அதுல பெரிய சந்தோஷமே கிடைக்கும்டா ஆசிராமான்னு சொல்லிட்டு இருக்கான் மாதாரா. என்னடா பேச வரன்னு சொல்லிட்டு ஆசிராமா கேட்டுக்கிட்டு இருக்கான். எவன்ட்ட ஒருத்தன் உச்சிகா பவர் செஞ்சு பவர் சேர்ந்து இருக்கோ அவனுக்கு தாண்டா அந்த பெரிய சந்தோஷமே கிடைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா மாதாரா உடம்புல ஆல்ரெடி ஆசிராமா செல்ஸ் வர பதிச்சு வச்சிருந்திருக்காங்க. ஆசிராமா நீ இந்த ஊரை விட்டு போறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் நீ தயார் பண்ணிட்டு தான் போயிருக்கேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காம. இதை நான் அப்படிலாம் பண்ணலடா, என்னோட காமரேட் வந்து திடீர்னு என்கிட்ட வந்தான், இதெல்லாம் கோ இன்சிடென்ட்ஸா நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவனும் கிட்டத்தட்ட என்ன மாதிரியே இருந்தான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சடனா அவன் கையை கடிக்க பார்த்து ரத்தம் வடிய ஆரம்பிச்சிருச்சு. நான் எப்படி திரும்பி உயிரோட வரணும்னு நினைச்சேனோ அதே மாதிரி வந்துட்டேன்டா, என்னோட பிளான் ஒர்க் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிளானா அப்படின்னு சொன்னோன்னு எல்லாரும் மிரண்டுட்டானுங்க. பார்த்தா ஹாசிராமாவால மூவ் பண்ணவே முடியல, ஏன்னா ஆல்ரெடி அடிபட்டு கிடக்கான். சடனா மாதரா அனல் வேகத்துல வந்து நருட்டோவையும் சாயையும் போட்டு தொளிச்சு எரிஞ்சிட்டான். ஸ்ட்ரைட்டா ஹாசிராமா பக்கத்துல போறான். பார்த்தா அவனோட சக்கரை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பார்த்தா அவனோட சக்கரை அப்சர்வ் பண்ண அடுத்த செகண்ட் அவனோட சேஜார்ட் அப்படியே உனக்கு ஏற ஆரம்பிக்கி மாதராக்கு. அட இதான் சேஜார்ட் சக்கராவா, இது உண்மையில சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் மாதரா. இனிமேல் கண்ட்ரோல் பண்ணது ரொம்ப ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா சாஸ்கி மாசா குதிச்சு வரான் மாதராவை போட்டு தள்ள. பார்த்தா சாஸ்கி வெட்ட வரான். பார்த்தா மாதரா கண்ணை தான் முடிருக்கான், இருந்தாலும் அசால்ட்ட பிளாக் பண்ணிட்டே போய்கிட்டே இருக்கான். இதாண்ட எனக்கு பெர்ஃபெக்ட் டைம், நீ உயிரோட வந்துட்டியா, உன்னோட ரத்தம் சிந்த வெட்டி வீச போறன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. உன்னை செத்த வாழ்க்கைக்கு உன்னை அனுப்ப போறன்னு சொல்லிட்டு இருக்கான். ஏண்டா ரீனிமிஷன் ஜுட்ஸுல இருந்து வெளியே வந்து நீ யோசிக்க வைக்கன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. பார்த்தா கையில குத்தி ஏத்திட்டான் சாஸ்கி மாதராவை. இப்ப என்னால சென்ஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னோட மங்கைக்கு ஷரிங்கன் வந்து சோக்கு டோமே அப்படின்னு சொல்றான். உன்னோட கண்ணும் சூப்பரா இருக்கு, உன்னோட ஐடியாவும் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னோட மூவ்மெண்ட் வேற லெவலா இருக்குன்னு சொல்றான் மாதரா. என்னோட ரெனிகன் வரது வர இந்த கண் எனக்கு இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன்ட்டு உனக்கு பிளாக் செட்ஸ் சொல்லிட்டு இருக்கான். ஒபிட்டோ உன்னோட யூஸ்ஃபுல் இவ்வளவு நல்லா இருந்துச்சு, ஆனா இனிமேல் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்கான் பிளாக் செட்ஸு. டே நீ என்னடா பண்ணன்னு சொல்லிட்டு கக்காச்சி கடிக்கிட்டு இருக்கான். மாதரா உயிரோட வந்துட்டான்னு சொல்லிட்டு இருக்கான் ஒபிட்டோ. ரெனி ரீபர்த் நீ பண்ணிட்ட, அதனால நீ சாகத்தான் போறன்னு சொல்லிட்டு இருக்கான் பிளாக் செட்ஸு. அதனால நீ சாவறதுக்கு முன்னாடி உன்னோட லெஃப்ட் ஐ நான் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா அவன் எடுக்கிறதுக்குள்ள கக்காச்சி மினோட்டோ அனல் வந்து தடுக்க வராங்க. பார்த்தா உடம்புக்குள்ள போய் ஊடுருவிட்டான். கொஞ்ச நேரம் ஒபிட்டோ உடம்புக்குள்ள இருந்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்கான் பிளாக் செட்ஸு. என்னடா செய்ய போறேன்னு சொல்லிட்டு மினோட்டோ கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ ஹியூமனே கிடையாது சொல்லிட்டு இருக்கான் மினோட்டோ. மாதரா என்ன நினைக்கானா அதே தான்டா நானும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், நான் அவனோட இன்கார்னேட் சொல்லிட்டு இருக்கான். மாதரா வழியில எவன் வரானோ அவன் எல்லாத்தையும் கொள்ளுது கண்டிதான் நான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். பிளாக் செட்ஸு நீ என்ன தான்டா பிளான் பண்றேன்னு சொல்லி கக்காச்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த ஒபிட்டோ பையன் வந்து மாதரா பிளானை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டான், அதான் பெரிய தப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மாதிரி என்னையும் நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா பிளாக் செட்ஸு பழசை யோசிச்சு பார்க்கான். பார்த்தா சோஜிரோ வந்து ரெண்டா வெட்டி வீசிருப்பான் பிளாக் செட்ஸுவ. அவனோட பிளேட வந்து சக்கரா பிளேடா நான் மாத்துவான் நினைச்சு கூட பார்க்கல, அதான் ஹிருகமே பிளேட மாத்துவான் நினைச்சு கூட பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் பிளாக் செட்ஸு. பார்த்தா அவன் ரெண்டா வெட்டி வீசி வச்சிருந்திருக்காங்க. நான் மாதரா முதலே சொல்லிருக்கான் பிளாக் செட்ஸு நீ ஒபிட்டோ போய் பாத்துக்கோன்னு சொல்லியிருக்கான். அவன் என்னோட ஆர்டர் வருது வர நீ பொறுமையா இருந்துக்கோன்னு சொல்லிட்டு நான் 5 காகேஸை சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிருப்பான்னு சொல்லிருப்பான் மாதரா. பார்த்தா சோஜிரோ உடம்ப ரெண்டா வெட்டினதுக்கு அப்புறம் பின்னாடி பிளாக் செட்ஸு அப்படி தரைக்குள்ள ஊடுருவி போயிருந்திருக்கு. இனிமேல் ஒரு யூஸ்லெஸ் மாதரா பிளானுக்கு ஒரு துரோகியா மாறிட்டான்னு சொல்லிட்டு இருக்கான் பிளாக் செட்ஸு. ஒபிட்டோ சாகர வர அவனோட பாடி யூஸ் பண்ணி சண்டை போட போறன்னு சொல்லிட்டு இருக்கான் பிளாக் செட்ஸு. சாகையிலேயாச்சும் அவன் எங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னை மாதரா கட்டுறாங்க, உன்னை கொல்றதே வேஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கியை பார்த்து. உச்சிகர நீ தனியா தாண்டா சர்வே பண்ணிட்டு இருக்க, பேசாம நீ ஏன் கூட சேர்ந்தா என்னன்னு சொல்லிட்டு மாதரா கட்டுக்கிட்டு இருக்கான். டேய் மாதரா நான் திரும்பி தப்பு பண்ண விரும்பணும்னு சொல்லிட்டு இருக்கான். நீ ஆல்ரெடி செத்தவன் சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. சடனா மாதரா டென்ஷன் ஆயிட்டான். ஃபயர் ஷீல் ஹைடிங் இன் ஆஸ் ஜுட்ஸ்னு ஒரு ஜுட்ஸுவை போட்டு விடுதான். பார்த்தா போக மட்டும் பறக்குது, அப்படியே தீலாம் எரிய
முடிய ஆரம்பிச்சிருச்சு. மாதரா அதுல இருந்து தப்பிச்சு போய்கிட்டே இருக்காங்க இருந்து. உனக்கு ஹாசிராம பாத்துக்கிட்டு இருக்கான். மாதராவும் பழைய என்ன பவர் இருந்துச்சோ அதை திரும்பி எடுத்துட்டு வந்தானான்னு சொல்லிட்டு. அப்பனா அவனோட நெக்ஸ்ட் டார்கெட் என்னன்னு சொல்லிட்டு ஹாசிராம பதறிக்கிட்டு திரும்புதான். பார்த்தா மாதரா மாசாபி ஒரு ஷினோபி மேல போய் நின்னுக்கிட்டு இருக்கான். சடனா அந்த ஷினோபியோட சக்கரம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆல்ரெடி உடம்புல ஹாசிராம செல்ஸ் இருக்கனால அவன் உடம்பு சீக்கிரம் ரீகெயின் ஆக ஆரம்பிக்கி, ஹீலிங் ஆக ஆரம்பிக்கி. டேய் அவங்க எல்லாத்தையும் எடுக்க போறேன்டா மான்ஸ்டர் பசங்களான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா 9 டெய்ல்டு பீஸ்ட் மாசா நின்னுக்கிட்டு இருக்கு. மாதரா அதுக்கு மேல நின்னுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கு அடுத்த எபிசோட் இப்போ மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பண்ணுங்க. மறந்துங்க. See you, bye.